கோயம்பேடு ஸ்ரீ வைகுந்தவாச பெருமாள் அர்ச்சகர் விளக்கம். லோகே ஸ்ரீயாசாத்யம் ஜகத்பதே ஆஸ்தே விஷ்ணுரசந்தியாத்மா பக்தைன் பாகவதை சஹா. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே கோயம்பேடு வைகுண்டவாச பெருமாள் சன்னதியிலே இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வைகுண்டவாச பெருமாளுக்கும் மற்றும் இந்த கோவிலை சார்ந்த குறுங்காலீஸ்வரர் ரெண்டு கோவிலுக்கும் சேர்த்து திருத்தேரானது புதியதாக வடிவமைக்கப்பட்டு நேற்றைய தினம் 31/10/2025 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை வெள்ளோட்டம் நடைபெற்றது. அந்த நிகழ்வானது நேற்றைய தினம் நடைபெற்றதை ஒட்டி அதை அடுத்ததாக வரக்கூடிய உற்சவ காலங்களிலே இறைவன் சிவபெருமானுக்கும் வைகுண்ட வாசப்பெருமானுக்கும் அந்தந்த காலத்திலே அவருடைய உற்சவத்தின் பொழுது திருத்தேர் உற்சவமானது இனி நடைபெற இருக்கிறது. இந்த திருத்தேரானது டோலாயாமானம் கோவிந்தம் மஞ்சஸ்துவம் மதுசூதனம் ரதஸ்துவம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜன்ம நவித்யதேன்னு பெருமாளை டோலோத்சவத்தில் கோவிந்தனை சேவிக்கணுங்கிறது. மஞ்சஸ்துவம் மதுசூதனம், பெருமாள் சைனத்தில் இருக்கும்போது மதுசூதனனாக இருக்கக்கூடிய எம்பெருமானையும், அதே மாதிரி ரதஸ்துவம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜன்ம நவித்யதே. கேசவம்னா பெருமாளுக்கு முதல் திருநாமமான கேசவன்ற திருநாமம். அதே நேரத்தில் பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணனாக இருந்தாலும் எந்த எம்பெருமானாக இருந்தாலும் பெருமாளை ரதஸ்துவம், ரதத்தில் நம்ம சேவிச்சமையானால் நமக்கு புனர்ஜென்மம் என்பதே கிடையாது என்பதாக சாஸ்திரம் நமக்கு சொல்கிறதுங்கிறது பகவத் சாஸ்திரம். அதன் பிரகாரமாக திருத்தேர் உற்சவமானது அந்தந்த கோவிலுடைய வழக்க பிரகாரமாக 7ஆம் திருநாள் இந்த தமிழ்நாடு காஞ்சிபுரம் மாவட்டங்களிலே, அதே மாதிரி சில திவ்ய தேசங்களிலே 9ஆம் திருநாள் திருத்தேர் உற்சவம், திருமலையிலே 8ஆம் திருநாள் திருத்தேர் உற்சவம். அந்தந்த கால அவருடைய கோவிலுடைய ஆச்சாரங்களை அனுஷ்டானங்களை அனுசரித்து அந்த உற்சவமானது நடைபெறுகிறது. இந்த உற்சவத்தை எம்பெருமானை நாம் சேவித்தமையானால் நமக்கு புனர்ஜென்மம் கிடையாது என்பதனாலே இந்த திருத்தேர் உற்சவமானது மிக முக்கியமான உற்சவம். அதில் அனைத்து தேவதைகளும் அதில் அந்த சித்திர வடிவாக அமைக்கப்பட்டு இந்த உற்சவத்தை சேவிக்க வேண்டும். இப்படியாக நமக்கு இந்த உற்சவங்கள் எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு நமக்கு ஒரு உபாயமாக இந்த இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா நமக்கு அங்கேருந்து. அதே நேரத்தில் இந்த கோவிலில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு 5/11/2025 புதன்கிழமை அன்று வால்மீகி ஜெயந்தி. அந்த ஜெயந்தி மகோத்சவத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு அன்றைய தினம் அன்னக்கூட்டு உற்சவம் நடைபெற இருப்பதால் பக்தர்கள் பாகவதார்கள் அனைவரும் வந்து சேவித்து எம்பெருமானை சேவித்து அவருடைய அனுகிரகம் பெறும்படியாக அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறிய திருத்தேர் ஒரு புறம் விநாயகர், நாகலிங்கேஸ்வரர், ரிஷபாரூடர் என்று சிவபெருமானுக்கு உண்டான தேவதைகள் அனைத்தையும் வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். ஒரு புறத்தில் இது போன்ற வடிவமைப்பு. இங்கு சிவபெருமான் உற்சவ காலங்களில் திருத்தேரில் எழுந்தருள்வார். இது சிறிய திருத்தேர். இதே போன்று பெருமாள் இந்த திருத்தேரில் எழுந்தருளும்போது அதன் பின்புறம், அதாவது மறுபக்கத்தில் வைஷ்ணவ சம்பந்தமான ஸ்ரீ கருடாழ்வார், அனுமந்தன், அனுமந்தராயர், பெருமாள் இந்த சிற்ப வடிவங்களையெல்லாம் நாம் காணலாம். இது பெருமாளுக்கானது, திருமண்ணோடு சேர்ந்து இருக்கின்றது. நீங்கள் திருக்கோயிலில் திருத்தேர் வலம் வரும்போது இந்த கருடாழ்வார், வைகுந்தவாச பெருமாள், மேலே இருக்கக்கூடிய சித்திரங்கள் அனைத்தும் தேவதைகளாக, யாழி மற்றும் ஸ்ரீராமர், ஆஞ்சநேயர் வைஷ்ணவ சம்பந்தமாக. எனவே திருத்தேர் எழுந்தருளும் தெய்வங்களை அந்தந்த புறத்திலிருந்து சேவித்து அனுகிரகத்தை பெற ஒரு முன்னோடியாக சென்னகேசவ பெருமாள் கோவிலில் சென்னகேசவ பெருமாளும் சென்னமல்லீஸ்வரரும் எழுந்தருளி உள்ளார்கள்.
ஓம் நமோ வெங்கடேசாய. பெருமாளின் திருமண் இந்த திருத்தேரில் அமைக்கப்பட்டிருக்கிறது பெருமாள் பக்கத்திற்கான சேவைக்காக. ஓம் நமோ வெங்கடேசாய.